பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்து கால சிந்தனைகள். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். சிந்தனை 4. நீ இஸ்ரவேலின் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? யோவான் 3:10. இது மறுபிறப்பின் அனுபவத்தை விளங்கிக் கொள்ள விரும்பிய இஸ்ரவேலின் போதகனாகிய நிக்கோதேமு என்பாரிடம் இயேசு கேட்ட கேள்வியாகும். கேள்வி நீ என்றே துவங்குகின்றது. மறுபிறப்பின் அனுபவம் மொத்தமான ஓர் அனுபவம் அல்ல. அது தனித்தனியாக, நபர் நபராக, பேர் பேராக, நேரடியாக இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஓர் கிருபையாகும். அது இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று இருதயத்தில் விசுவாசிப்பதும், விசுவாசிப்பதை வாயினால் அறிக்கை செய்தலும் ஆகும். மனிதனின் அந்தரங்கம் என அழைக்கப்படும் இருதயத்தில் மேல் இருந்து பிறக்கும் இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. வாஞ்சையுடன் வரும் உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவரே இதை செய்கின்றார். அப்பொழுது இருண்ட இருதயங்கள் வெளிச்சம் பெறும், பயந்த உள்ளங்கள் தைரியம் கொள்ளும், அழுக்கான இருதயங்கள் பரிசுத்தமாகும். பாவி என்ற மனிதன் நீதிமான் என்ற பட்டம் பெறுவான். அது ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் ஓர் அனுபவமாகும். அது ஒரு மிகச் சிறந்த சந்தோஷமான நிகழ்ச்சியாகும். இருதயத்தில் இடம்பெறும் இந்த இரட்சிப்பின் அனுபவம் உலகத்திற்கு தெரிய வரும். அதுவே ஜலத்தினால் பிறப்பது என்பதாகும். ஜலம் திருமுழுக்கை குறிக்கும். மேலும் ஜலம் தேவனுடைய வசனத்தையும் குறிக்கும். திருமுழுக்கு என்பது இதயத்தின் ஆழத்தில் இடம்பெறும் விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கை செய்யும் ஓர் நிகழ்ச்சியாகும். மலைமேல் கட்டப்பட்ட பட்டணம் பகிரங்கமாக அனைவர் கண்களுக்கும் தெரிவது போல இருதயத்தில் இடம்பெற்ற இரட்சிப்பின் அனுபவம் ஜலத்தில் பிறப்பதினால் சாட்சியாக தெரிய வருகின்றது. இரண்டும் நீ என்றே அழைக்கப்படுகின்றது. ரோமர் 10:9 பரிசுத்த பவுலும் இந்த அனுபவத்தை நீ என்றே வற்புறுத்துகின்றார். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று பரிசுத்த பவுல் தன் வாழ்வில் பெற்ற அனுபவத்தை எழுதி வைத்திருக்கின்றார். நீ இஸ்ரவேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று இயேசு கேட்டார். அதாவது, இவைகளை நீ அறியாமல் இஸ்ரவேலின் போதகனாக இருக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதே அந்த கேள்வியாகும். யூத சமய தத்துவ பேராசிரியர் கமாலியேல் என்பாரின் காலடியில் அன்று இறையியல் கற்றும் சவுல் சவுலாகவே இருந்தார். அவருக்கு யூத மதத்தின் அறிவு அதிகம் இருந்தது. ஆனால் இரட்சிப்பின் அனுபவமோ சற்றும் இல்லை. ஆனால் இயேசுவின் காட்சி பெற்ற பின் அவருக்கு இருந்தது அறிவு அல்ல, அனுபவம் என்பதாகும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தேன் என்பதற்கு சான்று அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பவைகளாகும். ஆவியின் பிறப்பு ஆவியின் கனிகள் மூலம் தெரிய வருகின்றது. மறுபடியும் பிறத்தல் என்பதின் சரியான பொருள் மேலிருந்து பிறத்தல் என்பதாகும். பிதா மேலிருந்து பூமிக்கு அனுப்பிய இரட்சகராகிய இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டதால் எல்லா மனிதருக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழங்கப்படும் புதிய அனுபவமே வாழ்வில் மறுபடியும் பிறத்தல். புது சிருஷ்டிப்பு ஆக்கப்படல், ரட்சிக்கப்படல், மறுபடியும் ஜெனிபிக்கப்படல், மீட்கப்படல் என்று பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. இது பூமிக்கு அடுத்த காரியம் அல்ல, பரம காரியம். கேள்விப்பட்டு தெரிந்து கொள்வது அல்ல, விசுவாசித்து பெற்றுக்கொள்வது. சனகரிம் சங்க உறுப்பினராக இருந்தும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவராய் இருந்த நிக்கோதேமுவை இயேசுவின் கேள்வி ஆச்சரியத்தில் அமிழ்த்தியது. அவன் யூதருக்கு அதிகாரி, பரிசேயன், சனகரிம் சங்கத்தில் உறுப்பினன், இரவில் நேரமெடுத்து வந்தவன். இயேசு கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கியதை கேள்விப்பட்டவன். தேவாலயத்தில் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக மாற்றியவரை துணிவுடன் துரத்தி தூய்மைப்படுத்தியதை கண்ணால் கண்டவன். ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஒருவனும் தன்னுடன் தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று இயேசுவுக்கு புகழாரம் சூட்டினான். பரிசுத்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இறுதி வசனம் கூறுவது போல, சீஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் எந்த மனிதனின் புகழாரத்திற்கும் இயேசு தமது கழுத்தை நீட்டவே இல்லை. இன்று போற்றுவார், நாளை தூற்றுவார். இன்று நெருங்கி நிற்பார், நாளை ஒதுங்கி நிற்பார். மனுஷருக்கு முன்பாக புகழப்படல் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று பரிசுத்த லூக்கா 16:15 வசனத்தில் ஏற்கனவே கூறியுள்ளார். என்னை புகழ வேண்டாம், உன்னை நீ பரிசோதித்துப் பார். நீ இஸ்ரவேலின் போதகனாக தொடர்ந்து பணிபுரிய மறுபடியும் பிறந்துவிடு என்றார். அன்று அந்த மேலான அனுபவத்தை நிக்கோதேமு பெற்றார். பரிசுத்த மத்தேயு 7:50-52 வசனத்தில் அவர் சனகரிம் சங்கத்தில் சாட்சியாக நிற்பதை காணலாம். அரிமத்தியா ஊரானான யோசேப்புடன் சேர்ந்து வெள்ளைப்போளம், கரிய போளம் கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்வதை பரிசுத்த யோவான் 19:39 வசனத்தில் காணலாம். பாவி மனிதனுக்கு பரலோகத்தின் கதவை திறக்கும் திறவுகோல் யோவான் 3:16 வசனமாகும். அதுதான் நிக்கோதேமுவிடம் அன்று இயேசு கூறிய வசனமும் ஆகும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பின் பிறப்பிடமாகவும் இருப்பிடமாகவும் இருக்கும் பரலோக தகப்பனே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை தமது வாசஸ்தலமாக தேவரீர் தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஆத்தும நேசரே, அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று சிலுவையில் வெளிப்படுத்தியவரே, தம்மை நோக்கி பார்க்கும் பாவிகளாகிய எங்கள் மீது கிருபையாயிருமையா. நிக்கோதேமு போன்றவர்களானாலும் நித்தியத்தின் சத்தியத்தை நிச்சயத்தோடும் பொறுமையோடும் கற்பித்தவரே, இரவிலும் பகலிலும் தம்மை போன்று அறிவிக்கும் உதடுகளை எங்களுக்கு நீர் தர வேண்டுமே ஐயா. மறுபடியும் பிறவாமல் மறுமையில் தம்மை சந்திப்பது எப்படி ஐயா? இந்த மகிமையின் செய்தியை சொல்லாமல் எங்கள் பூமி தம்மை அறிவதும் எப்படி ஐயா? அனுப்பி அருளும் தகப்பனே, தமது அன்பை எடுத்து கூறும் சுவிசேஷங்களை தேசமெங்கிலும் நீர் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அவர்களது அழகிய பாதங்கள் செல்லும் இடங்களிலே சிலுவை அடையாளங்களை வரைந்தருளும் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தம்மை ஸ்தோத்தரிக்கும் ஜன சமூகத்தை சமுத்திர ஜலம் போன்று இந்த நாளிலே
இயேசுவே, நீர் பெருக செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷ வேலைகளுக்கு கரங்களை கொடுக்கிறவர்களை, தோள்களை கொடுக்கிறவர்களை, இருதயங்களை கொடுக்கிறவர்களை கர்த்தாவே, இந்த வேளையிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவை சுமந்த இரட்சகரே, தமது திவ்ய நாமத்திற்கு மகிமையுண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1800200333. பொல்லானின் பொறாமைகளும் மறைவான சதிபலவும் வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் உங்களிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் உங்களிடம் கண்டு கொண்டோம்.